ஒரு அழகான மலை கிராமத்துல கவின்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனோட வேலை தினமும் ஆடுகளை மேய்க்கறதுக்காக காட்டுக்கு கூட்டிட்டு போறது. கவின், ஆடுகளை பத்திரமா பாத்துக்கோ, காட்டு பக்கம் ரொம்ப தூரம் போகாதே. சரி தாத்தா, நான் பாத்துக்கறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா தினமும் ஒரே வேலையை செய்யறது கவினுக்கு ரொம்ப போர் அடிச்சது. ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணணும்னு நினைச்சான். இவங்களை எல்லாம் கொஞ்சம் ஏமாத்துனா என்ன, ஜாலியா இருக்கும். ஐயோ, ஓநாய் வந்துருச்சு, காப்பாத்துங்க. ஓநாய், ஓநாய், ஐயோ காப்பாத்துங்க. டேய், அது கவின் சத்தம், ஏதோ ஆபத்து போல. ஓடி போகலாமா? எங்கடா ஓநாய், உனக்கு ஒன்னும் ஆகலையே. நான் சும்மா பொய் சொன்னேன் ராமு மாமா. நீங்க ஓடி வந்தத பாக்க அவ்வளோ வேடிக்கையா இருந்துச்சு. கவின், இது என்ன விளையாட்டு? நாங்க பதறி போய் ஓடி வந்திருக்கோம். இனிமேல் இப்படி பண்ணாதே. மக்கள் அவனை திட்டிட்டு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு திரும்பவும் குறும்புத்தனம் வந்துச்சு. காப்பாத்துங்க, நிஜமாவே ஓநாய் வந்துருச்சு. ஒருவேளை நிஜமாவே ஓநாய் வந்திருக்குமோ? வாங்க போய் பாப்போம். மாட்டிக்கிட்டீங்களா? திரும்பவும் உங்களை ஏமாத்திட்டேன். டேய் கவின், வயல்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் நீ செத்தாலும் நாங்க வரமாட்டோம். வாடா போலாம். அன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறையும் நேரம் திடீர்னு புதருக்குள்ள இருந்து ஒரு சத்தம். ஓநாயின் பயங்கரமான உருமல் சத்தம். ஐயோ, திரும்பவும் கத்துறான் பாரு. ஏமாத்துறான், யாரும் போகாதீங்க, உங்க வேலையை பாருங்க. ஆடுகள் கத்தும் சத்தம், ஓநாய் துரத்தும் சத்தம் இருட்ட ஆரம்பிச்சது. கவின் ஆடுகளோட திரும்பி வராததால மக்கள் அவனை தேடி மலைக்கு வந்தாங்க. கவின், ஏன் அழற? என்ன ஆச்சு? தாத்தா, நிஜமாவே ஓநாய் வந்துருச்சு. என் ஆடுகள் எல்லாம் அடிச்சு துரத்திடுச்சு. நான் எவ்வளவோ கத்துனேன், ஆனா யாருமே என்ன காப்பாற்ற வரல தாத்தா. நீ 2 தடவை எங்களை ஏமாத்திட்ட. நீ 3வது தடவையும் பொய் சொல்றன்னு தான் நாங்க நினைச்சோம். ஒருத்தர் பொய் சொல்லி பழகிட்டா அவர் உண்மையை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. இது உனக்கு ஒரு பெரிய பாடம். இனிமேல் என் வாழ்க்கையில நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன் தாத்தா. அன்னைக்கு கவின் கத்துக்கிட்ட பாடம் அவன் வாழ்க்கையையே மாத்துச்சு. பொய்மை எப்பொழுதும் நம்பப்படாது.